வெல்கம் டு பங்காரம் மக்களே. த மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஒரு தீவு இது தாங்க ஒட்டுமொத்த ஏரியாலேயே. ஐயோடா 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 சுற்றி போடுங்க ஐலாண்டுக்கு, சுற்றி போடுங்க. குட் மார்னிங் மக்களே. டே 2 இன் திஸ் பியூட்டிஃபுல் ஐலாண்ட். நம்ம இன்க்ரெடிபிள் இந்தியாவோட லட்ச தீவுங்க. காலைல பிரேக்ஃபாஸ்ட் ரெடி ஆகிடுச்சு அப்படின்னாங்க. சரி வாங்க அப்படியே கடலை பார்த்துட்டு போய்ட்டு பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். நான் சொன்னலாம் உங்களுக்கு ஒரு டயத்துலேயும் ஒரு கலரில் இருக்கும் பீச் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படியே நீங்கள் ஜாலியாக எந்திரிச்சு வந்தோடனே இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு வியூவில் காலைல பிரேக்ஃபாஸ்ட். இதுக்கு மேலே என்ன ப்ரோ வேணும் அப்படின்னு தான் இருக்குது. வணக்கம் மக்களே, எப்படி இருக்கீங்க? நான் சூப்பராக இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வேறு லெவலாக இருப்பீங்கன்னு தெரியும். இந்த மாதிரி இன்க்ரெடிபிள் இந்தியாவை உங்களுக்கு 1008 விஷயம் காட்ட முடியுங்க. உலகத்தில் எவ்வளவோ ஊர் இருந்தாலும் அது எல்லாமே உங்களுக்கு இந்தியாவிலே இருக்குது. ஸோ இந்தியாவை ஃபர்ஸ்ட் எல்லா இடத்துக்கும் போய் ஜாலியாக சுற்றி பாருங்கள், அதுக்கப்புறம் வேர்ல்டு டூர் போகலாம். என்ன சொல்கிறீங்க? கரெக்டு தானே? வாங்க இன்றைக்கி டேவை நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஏகப்பட்ட ஸ்கீம் இங்கே போயின்னு இருக்குங்க. ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃப்ரீ. நம்ம ஊரில் என்னென்னலாம் கேட்போம் நம்ம ஃப்ரீயாக? ஒரு கவர்மெண்ட்டு ஃப்ரீயாக நம்மளுக்கு எஜுகேஷன் தரணும், ஃப்ரீயாக வந்து ஹாஸ்பிட்டல் வசதி தரணும், அந்த மாதிரிலாம் கேட்போம்ல. அது எல்லாம் இங்கே நடக்குது. எல்லாம் டீட்டெயிலாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். வாங்க முதல்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அப்படியே ஆரம்பிக்கலாம். வேறு மாதிரி ப்ரோ போய் பிளேட் எடுப்போம். காலைல தமிழ் பாட்டு ஓடிச்சு, இப்போ வந்து வேறு பாட்டு ஓடுது. இப்போ மிக்ஸ் பண்ணி தான் போடுறாங்க உங்களுக்கு. ப்ரோ போடுங்க. உப்புமாவா? காலங்காலத்தில் உப்புமாவை ஆரம்பிக்கிறோம். பட் இங்கே ரொம்ப ஹெல்த்தியாக போடுறாங்கங்க. எப்போ பாரு பயிர் வகைன்னு போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த மல்லு ஃபுட்ஸ் அப்படியே உங்களுக்கு வந்துடுதுங்க. போதும் பயிர் வகை. இப்போ நம்ம குடிச்சிட்டு இருக்கோம் பார்த்தீங்களா தண்ணி. இது என்ன தண்ணி தெரியுமா? எனக்கே கேட்க ஷாக்கிங்காக தான் இருந்துச்சு. நேற்று தான் வந்து நம்ம நைட் உட்காந்து நிறைய டிஸ்கஸ் பண்ணிக்கிட்டு இருந்தோம். இங்கே லக்ஷதீப்பில் சர்வேவலுக்காக என்னென்னலாம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம இப்போ குடிக்கிறது வந்து கடல் தண்ணிங்க. இல்லை கடல் தண்ணி எப்படில குடிக்கிறது அப்படின்னு தானே கேட்குறீங்க? அதுதான் ப்ராஜெக்ட்டு. இங்கே வந்து டீசலினேஷன் பிளான்ட்டு நேற்று ஒன்று காட்டியிருப்போம் உங்களுக்கு. நம்ம ஊர்லாம் டீசலினேஷன் பிளான்ட் ஸ்டார்ட் பண்ணி அது ஒரு பெரிய ஃபெயிலியர் தான் ஆச்சு அப்படின்வாங்க. பட் இங்கே வந்து ஒரு நியூ டெக்னாலஜி NIOT அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குங்க. நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஓஷன் டெக்னாலஜி. எங்கள் நைனா கூட அங்கே தான் ஒர்க் பண்ணார். ஸோ அவங்க வந்து இங்கே லக்ஷதீப்பில் எல்லா ஐலாண்ட்லேயும் வந்து ஒரு பெரிய டீசலினேஷன் பிளான்ஸ் போட்டு கொடுத்துருக்காங்க. இந்த மொத்த ஐலாண்டுக்கே தண்ணியை தான் சப்ளை பண்ணுது மக்கள் குடிக்கிறதுக்காக. நான் இப்போ குடிச்சு பார்க்குறேன். அப்படியே உங்களுக்கு வந்து ஒரு பியூர் மினரல் வாட்டர் குடித்தா மாதிரி இருக்குங்க. கடலில் அவ்வளோ உப்பு இருக்கும், பட் அந்த உப்பெல்லாம் நீக்கி பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம ஊர் சயின்டிஸ்ட் நினச்சா என்ன வேணால் பண்ண முடியும். அதுவும் செம்ம லோ காஸ்ட்டில். இதுக்கு பெரிய செலவுலாம் கிடையாது. அதாவது அந்த இன்ஸ்டலேஷன் மட்டும்தான் பெரிய செலவுலையே. மெயின்டெனன்ஸ் சார்ஜஸ்ன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெருசாக கிடையாதுங்க. இங்கே நீங்கள் வந்து NIOT அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு பெரிய மரியாதையே இருக்கும் இந்த மொத்த ஐலாண்ட்லேயும். ஏன்னா தண்ணி தாங்க உயிர் வாழறதுக்கே முக்கியமான விஷயம். ஸோ வாங்க நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வந்து கடல் தண்ணியை தான் டெய்லியுமே நீங்கள் குடிப்பீங்க, அவ்வளோ ஹெல்த்தியாக. இன்றைக்கி டேயில் செம்மையான ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்காங்க. பங்காரம் ஐலாண்டு ஒன்று கேள்விப்பட்டிருப்போம். நம்ம இப்போ அது பக்கத்தில் தான் போய்கிட்டு இருக்கோம். அது கிளம்புறதுக்கு முன்னாடி இங்கே கீச்சன் உங்களுக்கு காட்டணும்னு நினச்சாங்க. சி வியூ பீச் ரெசார்ட் போட்டிருக்கு, அதெல்லாம் ஓகே. பட் இங்கே மேலே வந்து ஒரிஜினல் அந்த சிப்பி முத்து அப்படின்னு சொல்லுவாங்களா, அதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. ஜெல்லு மாதிரி போட்டு ஒட்டி செம பியூட்டிஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு பார்க்குறதுக்கு. ஸோ தண்ணி வந்து இங்கே இருக்குது, பிடிச்சிட்டு அப்படியே கிளம்புவோம். நீங்கள் தான் வந்து எடுத்துக்கணும். இங்கே பாட்டில் வாட்டர்லாம் இருக்கும், பட் அதெல்லாம் யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற தண்ணியே உங்களுக்கு சூப்பராக இருக்குது. ஸோ உங்கள் பாட்டில் எடுத்துன்னு வந்து நீங்கள் பிடிச்சிட்டு அப்படியே போங்க. லன்ச்லாம் பக்காவாக குக் பண்ணி நம்ம கூட வண்டியில் எடுத்துகிட்டு போகிறாங்க. ஏன்னா நம்ம இப்போ வந்து இந்த சாண்ட் பேங்க் அந்த மாதிரி ஏரியாக்கெலாம் போகிறோம். அங்கெல்லாம் உங்களுக்கு சாப்பாடு இப்போல்லாம் கிடைக்காது, இவங்க தான் எடுத்துன்னு வந்து கொடுத்தாகணும். நீங்கள் பீச் ஆக்டிவிட்டி எதாவது பண்ணணும்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரூம்லேருந்து அப்படியே ஜஸ்ட்டு ஒரு 10 அடி நடந்து வாங்க. ஜாலியாக நீங்கள் பீச் ஆக்டிவிட்டி பண்ணிக்கலாம். அங்கே பார்த்தீங்களா உங்களுக்கு கயாக்கிங்லாம் போய்கிட்டு இருக்காங்க. அதாவது நீங்களே உங்களோட போட்டை ஓட்டிகிட்டு போகிற மாதிரி. பயமே வேணாங்க, இங்கெல்லாம் உங்களுக்கு ஆழம் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஸோ நீங்கள் கவுந்து ஊந்தாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வந்து நாங்கள் காப்பாற்றிடுவோம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜாலி சரி வியூவாக இருக்குங்க. அப்படியே ஒரு போட்டு வந்து காற்றுல மிதக்கிற மாதிரி இருக்குது பாருங்கள். அந்த கிறிஸ்டல் கிளியர் வாட்டருக்கு அதுக்கும் ஒர்த்து வருமா? ஒர்த்து. நம்ம இப்போ அகாட்டி ஐலாண்டோட பெரிய ஆஸ்பத்திரிக்கு வந்தாச்சுங்க. ராஜீவ் காந்தி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், அகாட்டி ஐலாண்ட், யூனியன் டெரிட்டரி ஆஃப் லக்ஷதீப்.
இப்போ தான் மக்கள் ஏதோ இங்கே வந்து கொஞ்சம் டாக்டர்லாம் கம்மியாக இருக்காங்க அப்படின்றாங்க. இப்போதைக்கு இங்கே கைனகாலஜிஸ்ட், அதாவது லேடிஸ் டாக்டர், அப்புறம் இந்த போன்ஸ்லாம் பார்க்குற ஆர்த்தோ, அதுக்கப்புறம் ஜென்ரல், இவ்வளோ தான் இருக்காங்களாம் இங்கே. பட் முன்னாடி நான் லாஸ்ட் டைம் வரும்போதெல்லாம் மக்கள் அவ்வளோ பெருமையாக சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இங்கே நீங்கள் ₹1 கூட செலவு பண்ணாமல் தரமான மருத்துவம் வந்து எடுத்துக்கிட்டு போகலாம். ஏன்னா இங்கே ஐலாண்ட்லலாம் உங்களுக்கு வந்து கவர்மெண்ட் மட்டும்தான் ஆஸ்பத்திரி வச்சுருக்கு, கவர்மெண்ட் மட்டும்தான் ஸ்கூல் வச்சுருக்கு. ப்ரைவேட்டு ஸ்கூலோ ஆஸ்பத்திரியோ கிளினிக்கோ ஒன்றுமே கிடையாது இங்கே. ஸோ யார் என்ன தேவையாக இருந்தாலும் கவர்மெண்ட்டுக்கு மட்டும்தான் வரணும். ஸோ ரொம்ப குவாலிட்டியாக இருக்கும். ஒரு பெரிய அதிகாரி இங்கே இருந்தாலும் சரி, இல்லைனா ஒரு கூலி தொழிலாக இருந்தாலும் சரி, கவர்மெண்ட் ஆஸ்பத்திரி தான் வந்தாகணும். அதனாலேயே நான் சொல்கிறேன், இதே சிஸ்டம்லாம் எல்லா ஊருக்கு எடுத்துன்னு வந்தால் அரசாங்கமே வந்து நம்மளுக்கு சூப்பரான கல்வி, மருத்துவம் எல்லாம் தர முடியும். இங்கே வந்து அத்தியாவசிய தேவையான தண்ணியும் இலவசம், சுத்தமான குடிநீர். இங்கே யாரும் மினரல் வாட்டர்லாம் போய் வாங்குறது இல்லை. இந்த டீசாலினேஷன் பிளான்ட்லேருந்து பக்காவாக எல்லாம் இங்கேயே வந்து சேர்ந்துருதுங்க. நான் லாஸ்ட் டைம் வந்து பார்க்கும்போதுலாம் எனக்கு அவ்வளோ பெருமையாக இருந்துச்சு. அகாட்டி தான்ப்பா, அதாவது இந்த லக்ஷதீப் குரூப் ஆஃப் ஐலாண்ட்ஸ் ஒரு மாடலுங்க. நம்ம எதெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறோமோ அது எல்லாமே இங்கே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. இதான் எமர்ஜென்சி வார்டு. மேபி ஜஸ்ட் உள்ளே போய் பார்ப்போம் எப்படி இருக்குது ஆஸ்பத்திரின்னு சொல்லிட்டு. ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் மாதிரியே இல்லைங்க, பயங்கரமாக இருக்குது பார்த்தீங்களா. நல்லா நீட் அண்ட் க்ளீனாக பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ டாக்டர்ஸ் மட்டும்தான் இப்போ கொஞ்சம் ஷார்ட்டேஜ் அப்படின்றாங்க. கூடிய சீக்கிரம் வந்து அதுவும் எல்லாம் பர்ஃபெக்டாகி பழைய படிக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் வேண்டிக்கலாம். நம்ம இப்போ வெஸ்டர்ன் ஜெட்டி வந்தாச்சுங்க. நேற்று ஈவினிங் வந்தால் ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி பக்கத்து ஐலாண்டு போகிறது, ஒரு குட்டி போட்டில் போகிறதெல்லாம் உங்களுக்கு வந்து வெஸ்டர்ன் ஜெட்டிலேருந்து தான் நடக்கும். இதே உங்களுக்கு ஸ்பீட் போட்டில், அதுக்கப்புறம் வந்து நீங்கள் கொச்சின், மங்களூர் இங்கெல்லாம் பெரிய கப்பல்லாம் வருது பார்த்தீங்களா, அதெல்லாம் உங்களுக்கு வந்து ஈஸ்டர்ன் ஜெட்டியில் வரும். அந்த ஏரியாவில் ஆழம் கொஞ்சம் அதிகம், இந்த ஏரியாவில் ஆழம் கொஞ்சம் கம்மி. பட் நேற்று நம்ம வந்து விட இப்போ பயங்கர ப்ளூயிஷாக இருக்குங்க. தெரியுதா உங்களுக்கு? செம்ம கலராக இருக்குது இன்றைக்கி பார்க்குறதுக்கு. வாவ். கீழே உங்களுக்கு மீன் தெரியுதா? இது தாங்க லகூன் ஃபிஷ் அப்படின்வாங்க. குட்டி மீனாக இருக்கும். இதான் போகிற போட்டு அப்படியே ஏறலாம் வாங்க. எவ்வளோ கம்ஃபர்டபுளாக அப்படியே ஏறுற மாதிரி தான் வச்சுருக்காங்க பார்த்தீங்களா போட்டை. இந்த இடத்துல நம்மளுக்கு ஏர்டெல் 5Gயோட ஃபுல் டவர் கிடைக்குதுங்க. ஸோ இந்த ஏரியாவில் சிம் கார்டில் எவ்வளோ ஸ்பீடு வருது அப்படின்னு பார்த்துடலாமா? இங்கேயும் 250ங்க. ஸோ உங்களுக்கு ஒய்ஃபைலேயும் 200+ Mbps ஸ்பீட் இருக்குது, சிம் கார்ட்லேயும் உங்களுக்கு 200+ Mbps ஸ்பீட் இருக்குது. ஸோ நெட்வொர்க் இஷ்யூன்றது நோ ப்ராப்ளம் இங்கே லக்ஷதீப்பில் இனிமேல். இந்த இடம் உங்களுக்கு போட்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக தாங்க இருக்கும். நம்ம ஊரில் பார்க்குற போட்டு மாதிரி அந்த சைட்லேருந்து ஆப் பண்ணுறதுலாம் இருக்காது. ஏதோ கார் ஓட்டுற மாதிரி அழகாக நின்று ஸ்டேரிங் வீலை பிடிச்சி பயங்கரமாக ஓட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்பத்துலேருந்தே எனக்கு இந்த போட்டில் ரொம்ப பிடிக்கும். நம்மளோட ட்ராவல் பார்ட்னரும் இங்கே வந்து சூப்பராக அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஃபுட்டு, அதுக்கப்புறம் இந்த மாதிரி இன்ட்ரா ஐலாண்ட் டிரான்ஸ்போர்ட் எல்லாமே பக்காவாக இருக்குது. நீங்களும் லக்ஷதீப் விசிட் பண்ணணுன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து ஜாலி ஹாலிடேஸை கான்டாக்ட் பண்ணலாங்க. பர்மிட்டு, சாப்பாடு எல்லாமே அவங்களே பக்காவாக பார்த்துக்குறாங்க. இங்கே அவங்களோட கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் தர, நீங்கள் அவங்க கால் பண்ணி செக் பண்ணிக்கோங்க. லக்ஷதீப் மட்டும் இல்லாமல் அந்தமான் ஐலாண்ட்ஸும் இவங்க சூப்பராக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இந்தியன் ஐலாண்ட்ஸ் நீங்கள் எங்கே போனாலுமே இவங்களை நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம். சிறப்பான ஒரு தரமான டூராக இருக்கும் உங்களுக்கு. சரி வாங்க, வண்டி எடுக்கட்டும். நேராக நம்ம எடுத்து பங்காரம் போயிடுவோம். இப்போ அந்த தண்ணியோட கலரை பாருங்க, கலரை பாருங்க. ஸோ ஃபைனலி கிளம்பியாச்சு. டெப்த்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான். உங்களுக்கு கீழே தரையே கிளியராக தெரியும் உங்களுக்கு. இங்கேயும் சுமார் ஒரு அரை மணி நேரத்தை 3/4 மணி நேரம் வரைக்கும் நம்மளுக்கு பயணம் இருக்கும். அது மாதிரி லக்ஸரி போட்ஸ் கூட வச்சுருக்காங்க போல இருக்கு இவங்க. வேற மாதிரி ப்ரோ. ரன்னிங் போட்டில் இந்த மாதிரி நடக்கிறது சரியான ஒரு ஃபீலாக தாங்க இருக்குது. ஆத்தாடி, நம்ம நேற்று வந்தோம்ல அந்த லகூன் பீச்சு, அதை கிராஸ் பண்ணி தான் இப்படி போவோம். ஸோ அந்த ஏரியாவில் போயிட்டு அப்படியே ஒரு டர்ன் அடிச்சுட்டு போக வேண்டியதான். இங்கே உங்களுக்கு ஐலாண்டோட மொத்த வியூ தெரியும் கொஞ்சம் தூரம் நம்ம போன அப்புறம். அங்கே ஆரம்பிச்சு அழகாக இருக்குது பாருங்கள் எங்கள் அகாத்தி ஐலாண்டு. இப்போ எவ்வளோ நேரம் ஆகும் நம்ம போகிறதுக்கு? எவ்வளோ டைம் ஆகும் போக? 45 மினிட் ஆகுமா? அதுக்கு மேலேயும் போகுமா? இப்போ பங்காரம் பக்கத்தில் போகிறோமா? நம்ம பங்காரம் பக்கத்தில் போகிறதுக்கு 2 என்ட்ரன்ஸ் இருக்குது. ஓகே. அதனால இந்த சவுத் சைடில் என்ட்ரன்ஸ் கூட போனால் 45 மினிட் இருக்கும். ஆனால் வெஸ்டர்ன் சைடில் ஒரு என்ட்ரன்ஸ் இருக்குது, அது கூட போனால் 1 hours ஆகும். ஏன் அது மாறும் நம்மளுக்கு? இங்கே கம்ஃபர்ட் ஆனால் இந்த பக்கம் போவோம். ஓகே ஓகே. இல்லைன்னா அந்த பக்கம் போவோம். ஸோ உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட வழியில் மட்டும் தான் போக முடியுமா? அந்த 2 கேட் மட்டும் தான் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. நடுவில் கோரல் சிடிக்கும் வந்து. கோரல் சிடிக்கும். ஆனால் கோரல் ரீஃப் இருக்கு, லேனா தெரியுதுல்ல? ஆமாம், அடிச்சிடும். ஓகே ஓகே. யூஸ்வலாகவே உங்களுக்கு இந்த ஐலாண்டுக்கெல்லாம் என்ட்ரின்றது இதுதானே உங்களுக்கு என்ட்ரி? இந்த ரெட்டும் க்ரீனும் தானே பெரிய கேட்டு தெரியும், அதுதான் என்ட்ரன்ஸ். ஓகே ஓகே. அது நடுவில் தான் போய் ஆகணும்.
இடிச்சிடும். ஸோ இங்கே நீங்கள் வெளில போனோன்னா இந்த ஐலாண்டை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நடுவில் கருப்பு கலரில் ஒன்று தெரிஞ்சு பார்த்தீங்களா, அதெல்லாம் வந்து கோரல் ரீஃப். ஸோ அதனால தான் இந்த ஐலாண்டு கரைஞ்சி கடலோட போய் சேராமல் இருக்குது. அந்த ஐலாண்டில் எங்கே ஓப்பனிங் இருக்கோ நீங்கள் அது வழியாக தான் வெளில போக முடியும். உங்களுக்கு அதை இண்டிகேட் பண்ணுறதுக்காக அங்கங்கே வந்து க்ரீன் அண்ட் ரெட் அந்த சேம்பர்ஸ் வச்சுருப்பாங்க. அதுக்கு நடுவில் தான் நீங்கள் அழகாக பாஸ் ஆன் பண்ணி போய் ஆகணும். எந்த இடத்துல உங்களுக்கு ஓப்பனிங் இருக்குது பார்த்தீங்களா, எவ்வளோ நேச்சரே வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுருக்குப்பா. ஓஹோ ஹோ 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 எப்படி இருக்குது பாருங்கள் லொக்கேஷனை. ஸோ இந்த கடைசி 2 பில்லரை தாண்டிட்டோன்னா நம்ம ஐலாண்ட் ஏரியா விட்டு எக்ஸிட் ஆகிறோம் அப்படின்னு அர்த்தம். நீங்கள் இந்த பக்கம்லாம் போட்டு எடுத்துகிட்டு வர முடியாது, நடுவில் வந்து கோரல் ரீஃப் இடிச்சிடும். ஸோ அதனால் ரொம்ப பார்த்து தாங்க போகணும் இந்த இடத்துல. அவுட் சைடர்ஸ்லாம் வந்து இங்கே ஓட்டினாங்கன்னா இங்கே இருக்கிற ஐலாண்டுக்கும் ஆபத்து, எல்லாருக்குமே ஆபத்து. நம்ம இங்கே நின்றுட்டு இதை பார்த்து எதுக்கு நிற்கிறீங்க உட்காந்துக்கோங்க அப்படின்ட்டாங்க. பின்னாடி எதுவுமே தெரியல, பட் இங்கே ஃப்ரண்ட்டில் உட்காந்துருக்கோமா அலையில் வந்து அப்படியே குதி ஆடுது. ஓ டாட்டாய்ஸு, ஆமாம் அங்கே ஒரு ஆமாம் போகுது பார்த்தீங்களா. இங்கே நேச்சர் அந்த அளவுக்கு சுத்தமாக இருக்கிறதுனால ஜாலியாக எல்லாமே அப்படியே வந்துக்கிட்டு இருக்குங்க. இங்கே டால்ஃபின்லாம் வருமாண்ணா? டீப்ஸில் போனால் டால்ஃபின் லக் இருந்தால் பார்ப்போம். எல்லா இடத்துலையும் டால்ஃபின் மட்டும் லக்கு தான் தேவை. ஆனால் நம்மளுக்கு எங்கே இருக்குது லக்கு? அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நடுக்கடலில் வந்து உங்களுக்கு அலை வர மாதிரி இருக்கும். அது நடுக்கடலில் கீழே ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து கோரல்ஸ் இருக்கும். ஸோ கோரல்ஸில் பட்டு அப்படியே அலை உருவாகும். இந்த மாதிரி நீங்கள் வந்து ஏகப்பட்ட ஃபினாமினா எல்லா இடத்தையும் பார்க்கலாம். ஆத்தாடி இன்னும் இன்றைக்கி சீ ரஃப்பாக இருக்குமா? ரஃப் இல்லை, இன்னும் இந்த ஆட்டம் ஆடுது ஆல்ரெடி. சின்ன ஆட்டம் இருக்கும், ஆனால் ரஃப் ஆனால் காற்று ஜாஸ்தியான ரஃப் நல்லா ரஃப் ஆகிடும். நம்ம ஈவினிங் வரச்சே கொஞ்சம் ரஃப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குல்ல? காற்று இருந்தால் நல்லா ரஃப் ஆகும். ஓகே காற்று அப்படி இருக்கு, அந்த அளவுக்கு கடல் ரஃப் ஆகிடும். சூப்பர், செம்மையாக தமிழ் பேசுறீங்களே நீங்கள். படம் பார்த்து சூப்பர். உங்களுக்கு கடல் தண்ணி வருங்க. ஐயோ, திண்ணக்காராலையா பங்காரம் இல்லையா? திண்ணக்கரையில் பார்த்தாலே தண்ணிக்குள்ளே இருந்து திரும்பி வர தோணாது. லட்சதீபே அப்படிதான் உங்களுக்கு இருக்கு. அழகா இருக்கும், இதை விட அழகா இருக்கும். அங்கே வேற மாதிரி ஃபீலே மாறிடும். ஓ அப்படியா, சூப்பர். நீங்கள் டீப் சீல இருக்கீங்களா இல்லை ஷாலோ சீல இருக்கீங்களான்னு இதை வச்சே கண்டுபிடிச்சிடலாங்க. தண்ணியோட கலர் வந்து டீப் சீல மாறிடும், நல்லா டார்க் ப்ளூயிஷாக மாறிடும். நீங்கள் கரை கிட்ட போக அப்படியே கொஞ்சம் லைட்டாக கலர் மாறிக்கிட்டு இருக்கு. ஏன்னா இங்கே வந்து ஆழம் அதிகமாகுமா, கீரையில் போயிட்டு அந்த வெள்ளை மண்ணில் வந்து சூரிய வெளிச்சம் பட்டாதான் அந்த ஃபுல்லாக வந்து கிறிஸ்டல் கிளியராக தண்ணி இருக்கும். இங்கெல்லாம் வந்து உங்களுக்கு சூரிய வெளிச்சம் அவ்வளோ டெப்த்து போக முடியாது, அதனால் இங்கே பயங்கர ஆழமாக இருக்கும்னு அர்த்தம். கரெக்டு தானே சொல்கிறது? இங்கெல்லாம் எவ்வளோ ஆழம் இருக்கும் உங்களுக்கு? இங்கே 20-45 வரை இருக்குது. 45 வரை இருக்கா? வா, போக டீப்பில் தானே போகிறேன். நல்ல டெப்த் இருக்கும். 67 அவ்வளோ போயிட்டே இருக்கும். ஓ பயங்கர டெப்த்லாம் இருக்குது. தூரமாக போக டெப்த் கூட்டிகிட்டே இருக்கும். ஆமாம், நம்ம ஐலாண்ட்லேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்திருக்கோம், பட் அதுக்குள்ளே எவ்வளோ டெப்த் வந்துருச்சு பாருங்கள். நீங்கள் செம்ம டார்க்காக பார்த்தீங்கன்னா அங்கே கீழே அவ்வளோ ஆழம் இருக்குன்னு அர்த்தம். ஒரு 35 நிமிஷம் பயணத்துக்கு அப்புறம் நம்ம இப்போ பங்காரத்தோட என்ட்ரிக்கு வந்தாச்சுங்க. பங்காரம்ன்றது இன்னொரு ஐலாண்டு, ரொம்ப காஸ்ட்லியான ஒரு ஐலாண்டு. அப்போ தான் நம்ம தெளிவாக பார்ப்போம். இப்போ நம்ம அகாட்டி எக்ஸிட் ஆகும்போது என்ன நடந்துச்சோ அது அப்படியே இப்போ ரிவர்சல் நடக்கும். நம்ம அந்த ஏரியாவில் வந்து டார்க் ப்ளூவில் பார்த்தோம், அது வந்து ஆழமான கடல். இங்கே வந்து அப்படியே ஒரு லைட்டிஷ் ஒரு கிளாஸி லுக்கில் இருக்கிறது, இது வந்து என்னது ஆழம் இல்லாத கடல். அதே மாதிரி நடுவு கடலில் உங்களுக்கு வந்து எவ்வளோ அளவு வருது பார்த்தீங்களா, அதுதான் இந்த ஐலாண்டோட பவுண்ட்ரிஸ். இது மெயினாக எதுக்கு அப்படின்னா அந்த கோரல்ஸ் தான் இந்த ஐலாண்ட் வந்து கரைஞ்சி போகாமல் காப்பாற்றுது. அந்த கோரல் ரீஃப்ஸ் மட்டும் இல்லைனா இந்த ஐலாண்ட் வந்து கரைஞ்சி போய் இப்போ எங்கள் தண்ணியாக ஆகிருக்கும். ஸோ இது இருக்கிறதுக்கு காரணம் இந்த பவுண்ட்ரி இருக்கிறதுனால தான். உங்களுக்கு தெரியும் சர்க்குலர் ஷேப்பில் தான் அந்த அலையை உருவாகும் பாருங்கள் நடுக்கடலில். செம ஃபினாமினாங்க இதெல்லாம். நேச்சர் அதுவே அதை காப்பாற்றிக்கும், நம்ம அதை அழிக்காமல் இருந்தாலே போதும், அது சூப்பராக இருக்கும். ஐயோடா சுற்றி போடுங்க, ஐலாண்டுக்கு சுற்றி போடுங்க. இந்த ஏரியாவில் நீங்கள் வரீங்கன்னா மொதல் விஷயம் உங்களுக்கு வந்து இந்த சன்கிளாஸ் தாங்க. சன்கிளாஸ் எடுத்து நிற்க முடியுமா? முடியவே முடியாது. எப்படி இருக்குது ஐலாண்ட்ஸ்லாம்? சூப்பராக இருக்குல்ல. நீங்கள் எந்த ஊர்? கேரளா எங்க? மலப்புரமா? சூப்பர். பா தரமான ஒரு லொக்கேஷன் தான். அதுவும் இங்கே வந்து ஒன்று எக்ஸ்ட்ரா ப்ளூயிஷாக இருக்குங்க அகாத்தியை விட. உங்களுக்கு தரமாக என்ஜாய் பண்ணலாம். நீங்கள் நம்ம இப்போ இந்த சைடு போய் என்ட்ரி ஆக போகிறோம் போல இருக்குது. சூரியன் மட்டும்தான் நேராக இருக்கிறதுனால நம்மளோட ஃபோட்டோ ஒழுங்காக வர மாட்டேங்குது, ஏன்னா தலைக்கு நேராக வெயில் அடிக்குதுல. இப்போ அப்படி போய் அந்த பக்கம் செட்டியில் அவங்க உள்ளே போகிறோம் போல இருக்குது.
நம்ம லேண்டிங் ப்ரொசீஜர் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இதுக்கு பேர் தான் நங்கூரம் போட்டால் மாதிரி நச்சுன்னு போட்டுருவாங்கல்ல, அதான் இது. இது போட்டால் தான் கப்பல் வந்து ஆடாமல் அசையாமல் ஒரே இடத்துல நிற்கும். இதை எடுத்து போட போகிறாங்க. மறுபடியும் நம்ம டெப்த்துக்கு வந்துட்டோம். அதாவது ஷாலோ, டெப்த்து, மறுபடியும் ஷாலோ. அந்த இடத்துல எப்படி மாறி 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 வருது பார்த்தீங்களா நேச்சர் உங்களுக்கு. வெல்கம் டு பங்காரம் மக்களே. த மோஸ்ட் லக்ஸூரியஸ் ஒரு தீவு இது தாங்க ஒட்டுமொத்த ஏரியாலேயே. என்ன பிரம்மாண்டமாக இருக்கியா எப்பா. இது உள்ளார உங்களுக்கு அவ்வளோ காஸ்ட்லி ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்குங்க. வேணும்னா பர்மிஷன் கொடுத்தாங்கன்னா உள்ளே போய் உங்களுக்கு காட்டுறேன். கொஞ்சம் கஷ்டம் தான், ஏன்னா இது வந்து விவிஐபி ஐலாண்டு. 25,000 to 30,000 பர் நைட் ஆகும் இங்கே நீங்கள் ஸ்டே பண்ணணுன்னா. அந்த அளவுக்கு ஒரு பயங்கரமான ஐலாண்டு போய் இது பங்காரம். பங்காரம் சாண்ட் பேங்க்ல இங்கே வந்திருக்கோங்க. நம்ம இப்போ நடு கடலில் இறங்கியிருக்கோம். லிட்ரலி அப்படி தான். அங்கே உங்களுக்கு அவ்வளோ ஆழம். பட் இதுக்கு பேர் தான் வந்து சாண்ட் பேங்க் அப்படின்வாங்க. ஐலாண்டுக்கு பக்கத்தில் இருக்க ஒரு சின்ன மணல் திட்டு மாதிரி. என்ன ஒரு வைப்ஸாக இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே நீங்கள் அப்படியே வந்து பயங்கரமாக ஒரு ஆட்டத்தை போட்டு சூப்பரான ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு போகலாம். நேரம் அங்கே போவோமா, போயிட்டு லொக்கேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ரசிக்கலாம் வாங்க. நம்ம வண்டியில் அந்த பாப்பா அங்கே என்னமா ஸ்விம்மிங் அடிச்சிட்டு இருக்கு பார்த்தீங்களா. இந்த இடம் ஆழம் உங்களுக்கு. இப்போ நம்ம ஒரு சின்ன மலை மேலே நிற்கிற மாதிரிங்க. இந்த மலையை விட்டு அப்படி கீழே குதிச்சிட்டோன்னா உங்களுக்கு கலர்லேயே உங்களுக்கு வித்தியாசம் தெரியும் அங்கே எவ்வளோ ஆழம்னு சொல்லிட்டு. பயமே இல்லாமல் அடிச்சிட்டு இருக்கா பார்த்தீங்களா. சமல ஆத்தாடி அம்மாடி அம்மா பார்த்தீங்களா. என்ன ஒரு ஆழமான, கொஞ்சம் கூட பயமே இல்லாமல் இருக்குங்க அந்த குழந்தை. வேற மாதிரி. அதான் சொல்கிறாங்க உங்கள் நாட்டுக்கு இப்படியே நீந்தி போயிடுறீ அப்படின்னு சொல்லி. கேரளா தான் அந்த பொண்ணு. இல்லை லைஃப் ஜாக்கெட் போட்டாலே அது மொத்தமாக பார்த்துக்கும்ல. அதுதான் ஓகே. செம. சரி, அந்த பக்கம் டீப் கிடையாது. ரைட்டு. டெப்த்து தான் அழகாக இருக்கும் நம்மளுக்கு போகிறதுக்கு. சரி வாங்க நம்ம அப்படிக்கா போய் பார்த்துட்டு வருவோம் எப்படி இருக்குன்னு சொல்லி. இப்போ நம்ம நடந்து போயிட்டுருக்க இந்த இடம் ஒன்றும் கொஞ்சம் நேரம் கழிச்சு இருக்கவே இருக்காதுங்க. இல்லை என்னல சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த சாண்ட் பேங்க்ஸ்லாம் வந்து ஐலாண்ட் அளவுக்கு உயரமாக இருக்காது. இப்போ ஐலாண்ட்லாம் கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதுனால தான் கடல் மட்டும் அதை வந்து முழுகடிக்க முடியல. பட் இதெல்லாம் கொஞ்சம் குள்ளமாக இருக்கிறதுனால கடலோட அந்த தண்ணி லெவல் ஏறும் போது இதெல்லாம் வந்து முழுக ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி இந்த ஏரியாவில் வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்குது. பட் இங்கே பார்த்திங்கன்னா தண்ணி வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் தண்ணி வந்து இந்த முழு சாண்ட் பேங்க்குமே வந்து க்ளோஸ் ஆகிடும். ஸோ லோ டைட் ஹை டைட் அந்த டைமிங்லாம் பார்த்துன்னா இங்கே கூப்பிட்டு வருவாங்க. நீங்கள் ரொம்ப நேரம் இங்கேயே விளையாடிருந்தீங்கன்னா அதுக்கப்புறம் உங்களுக்கு ஃபுல்லாக தண்ணி கவர் ஆகிடும். தண்ணியாக நம்மளும் ஜலசமாதி ஆக வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி சாண்ட் பேங்க்லாம் வந்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் ஒரு சிறிய சம்பவம் செஞ்சு வச்சுட்டாங்க. இந்த பங்காரம் ஐலாண்டுக்குள்ளே இப்போ நம்மளாம் அலவுடே இல்லையா. அங்கே நீங்கள் புக்கிங்ஸ் இருந்தால் மட்டும்தான் போக முடியுமா. இப்போ ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் பங்காரம் ஐலாண்டு. ஒன் ஆஃப் த மோஸ்ட் லக்ஸூரியஸ் அண்ட் ப்ரெஸ்டீஜியஸ் ஐலாண்ட் அப்படின்னு சொல்லலாம். உயர் அதிகாரிகள், நம்ம பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட்டு யார் வந்தாலும் இங்கே தான் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அப்புறம் ஃபாரினர்ஸ்லாம் வந்தாலும் இங்கே தான் ஸ்டே பண்ணுவாங்க. நம்ம ராஜீவ்காந்தி ஸ்டார்ட் பண்ணி இப்போ நரேந்திர மோடிஜி வரைக்கும் எல்லாருமே வந்து இங்கே தான் ஸ்டே பண்ணியிருக்காங்க. அவர் போஸ்ட் போட்டார் பார்த்துங்க, அந்த சேரில் உட்காந்துருக்க மாதிரி, அதெல்லாம் பங்காரம் ஐலாண்டு தான். பங்கமாக ஒரு சம்பவம் செஞ்சது இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு தான், சரியான லொக்கேஷனில். ஸோ நீங்களும் இங்கே வந்து ஸ்டே பண்ணலாம். பர் நைட்டு 24,000 to 30,000 ருபீஸ் ஆகும். 50,000க்குலாம் கூட ரூம் இருக்குது. ஸோ நீங்கள் எது வேணாலும் எடுத்துக்கலாம். என்ன மாதிரி இருக்குது பாருங்க இந்த ஐலாண்டு. அப்பா நம்மளுக்கு ஃப்ரீயாக வந்து போகணுன்னா இங்கிட்டு தான் வந்தாகணும் சாண்ட் பேங்க்குக்கு. இது ஒரு நார்மல் ப்ராக்டிஸ் செஷனுங்க. எப்பயுமே வந்து ஃபர்ஸ்ட் டைம் ஸ்னார்க்லிங்கு, அதுக்கப்புறம் ஸ்கூபாலாம் பண்ணுறவங்களுக்கு இந்த ஏரியாவில் ஒரு ப்ரீஃபிங் மாதிரி கொடுத்துட்ருப்பாங்க. ஏன்னா இங்கே ஆழம் கம்மி, ஏதாவது பிரச்சனைனா கூட உங்களை காப்பாற்றிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போகிறது தான் வந்து தின்னக்கார ஐலாண்டு ஆப்போசிட்டில் இருக்குது பார்த்தீங்களா. அங்கே வந்து ஆக்சுவல் கோரல்ஸ் கூட போய் நம்ம வந்து ஸ்னார்க்லிங் பண்ணி என்ஜாய் பண்ணுவோம். நீங்கள் இங்கே வந்து ஒரு நல்ல கிளாஸ் செஷன் மாதிரி எடுத்துக்கிட்டிங்கன்னா அங்கே போய்ட்டு ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணலாம். ஸோ எல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணி முடிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்மளும் வந்து கொஞ்சம் நேரம் அப்படி போய் பார்த்துப்போம். நமக்கு இதெல்லாம் ஆல்ரெடி தெரியும், எத்தனையோ தடவை பண்ணியிருக்கோம். சீரியஸ்லிங்க, இது ஃபஸ்ட்டு டைம் தான் உங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்கும். அதுக்கப்புறம் நீங்கள் செய்ய ரொம்பவே ஜாலியாக இருக்கும். ஃபஸ்ட்டு அந்த மூச்சு விடுறத நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். நீங்கள் திடீர்னு வாய்க்கையே திறந்துட்டிங்கன்னா சைடு வழியாக தண்ணி உள்ளே போக ஆரம்பிச்சிடும். தண்ணி உள்ளே போயிடுச்சுனாலே உங்களுக்கு ரொம்ப பயமாயிடும். அது மட்டும் பார்த்துக்கோங்க. இப்போ எல்லா க்ரௌடும் கிளியர் ஆகிடுச்சு. இப்போ லொக்கேஷன் எப்படி இருக்குன்னு மட்டும் ரசிங்களேன். ஜஸ்ட்டு வாவு ப்ரோ. சரிங்க, நம்ம லொக்கேஷனில் போயிட்டு அப்படியே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு நம்மளும் ஸ்னார்க்லிங்க் இறங்க வேண்டியதான். ஜாலியாக இருக்கும். போவோமா?
நான் கேமரா மாற்றினேன் வேறு. ஏன்னா இந்த கேமரா வந்து பயங்கரமான வேர் அண்ட் டேர் ஆகி போச்சு. அடி நடிச்சதில் கிழிஞ்சு போச்சு. ஸோ வி ஹவ் பர்ச்சேஸ்ட் நியூ கேமரா. அது கேமரா மாற்றணும். அதுதான் உங்களுக்கு தண்ணிக்குள்ளே எடுத்துகிட்டு போக முடியும். எல்லாத்தையும் நம்ம பண்ணிக்கிட்டு அப்படியே போகலாம் வாங்க. இல்லை ரெடியா? பக்காவாக ட்ரெஸ்லாம் மாற்றியாச்சு. இதுக்கு மேலே வந்து சாதாரணமாலாம் கிடையாது, ஒன்லி அட்வென்ச்சர் தான். அந்த சின்ன பேங்க்குக்கெலாம் நான் போக முடியாது. போய் நாங்களாம் குதிச்சா ஆடம் தான் சொல்லிட்டு இங்கேருந்து குதிக்க போகிறோம். குதிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட நம்ம இது வாங்கிக்கலாம், கேமரா வாங்கிக்கலாம். சரியா? ரெடி? பாருங்கள் எப்படி குதிக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. போடுறா தெரியுதா? ரெடி? 1 2 பாறை வச்சுனா பார்க்க கூடாது, குச்சிடணும். சரியான ஆழங்க. ஒரு ரவுண்டு ஸ்னார்க்லிங் போயிட்டு வந்தாச்சுங்க. பங்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். ஃபோரஸ்ட் கில்லர்ஸ்லாம் ஒன்றும் இல்லை, பட் அந்த லகூன் ஃபிஷ்ஷஸ் உங்களுக்கு இந்த ஏரியாலே வருது. மெயினாக இந்த ஆழமான ஏரியா இருக்குல்ல, இங்கே உங்களுக்கு அந்த லகூன் ஃபிஷ்ஷஸ் வரதுனால செம்மையாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு. அது இந்த கண்ணாடி போட்டு தான் பார்க்கணும். கேமரா சேஞ்ச் பண்ணல. நான் உங்களுக்கு மெயினான லொக்கேஷன் போய் காட்டிக்கிறேன். இப்போதைக்கு நம்மளால் நடந்து பங்காரம்ல போய் ஏற முடியுமான்னு பார்க்கலாம் என்ன நடக்குதுன்னு. இல்லை இவங்களே சொல்கிறாங்க போவாதீங்க அப்படின்னு தான். சரியான லொக்கேஷனுங்க. ஆனால் அது மட்டும் ஒருத்து. இல்லைனா ஹைலைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து கேமரா சரியான உடச்சி கிடக்கு. கொஞ்சம் மிஸ் ஆனாலும் அவ்வளோ தண்ணிக்குள்ளே போய்டும் எல்லாம். ஸோ பார்த்து எதுவாக இருந்தாலும் பதுசாக பண்ணணும், அவசரப்படக்கூடாது அப்படின்னு தான் இருக்குது. அப்படியே பொறுமையாக போவோம். ஓகே, let me take you there. செமையான கரண்ட் வருது காணா இங்கே. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரிலனா இப்படி தான் ப்ராக்டிஸ் தராங்க. நான் மிதந்து தான் போடுவோம்னு நினச்சேங்க. நடந்தே போகலாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லை. ஸோ உங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரே ஆழமாக தான் இருக்கா இந்த ஏரியா. உங்களுக்கு பயமே இல்லாமல் ஜாலியாக நீங்கள் நடந்தே போகலாம். எல்லோரும் பங்காரமில் ஸ்டே பண்ணியிருக்கவங்களாம் இந்த பக்கம் நடந்து வராங்க பார்த்தீங்களா. அவங்க எங்கிட்ட வரும்போது நம்ம அங்கிட்டு போனால் என்ன, அப்படியே போகலாம் வாங்க. எல்லோரும் பின்னாலேருந்து கத்துறாங்க போகாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. இது ஒன்லி ஃபார் கவர்மெண்ட் அஃபீஷியல்ஸ் அண்டு ஃபாரின் கெஸ்ட்ஸ். என்னப்பா இது, அவ்வளோதானே? இருங்க, கவர்மெண்ட் ஆர்டர் வாங்கிட்டு நம்ம வருவோம். இந்த மாதிரி கொஞ்சம் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கடுப்பாக தான் இருக்கும். போகலாம். காசு இருந்தால் தான் மேட்ரு உங்களுக்கு எல்லா இடத்துலையும். அம்மாடி மிதக்கிறது என்னமா இருக்கியா? அப்படியே கும்தா மிதந்துக்கிட்டு போகலாம் நீங்கள். வாயில் உப்பு தண்ணி போகாத வரைக்கும். சரியான வியூ பார்த்தீங்களா? பின்னாடி ஐலாண்டு அப்படியே நம்ம இங்கே இருக்கோம். சூரியன் தலையை மட்டும் கொஞ்சம் டைரக்ஷனை மாற்றினாருன்னா பக்காவாக இருக்கும். மிச்சபடி எவ்ரி திங் இஸ் கோயிங் டூ குட். வருமா. ஸோ இங்கே ப்ராக்டிஸ் செஷன் முடிச்சுட்டு ஆப்போசிட் நம்ம போயிட்டு ആക്ച്വൽ സ്നാർക്ലിംഗ് பண்ண പോறோம். ഫ്രണ്ടിലോട്ട് പോണമെന്ന് വിചാരിച്ചാലേ ഇപ്പോ ബാക്കിലോട്ട് അതിപ്പോ അത് കറണ്ടിന്റെ അനുസരിച്ചാണ്, വെയിലിന് അനുസരിച്ച്. അപ്പോൾ ഇനി ഇപ്പോൾ മേഡം ഇവിടെ നിന്ന് എക്സ്പ്ലനേഷൻ നടந்துகிட்டு இருக்கு. என்ன டவுட் கேட்டாலும் சமயம் சொல்லி தருவாங்க. പെട്ടെന്ന് അങ്ങ് പോയിട്ടുണ്ടല്ലോ, ആ ഒഴുക്കിനനുസരിച്ച് നമ്മൾ മലയാളം കുറച്ച് അറിഞ്ഞിട്ട് നമ്മൾ തമിഴിലേക്ക് പോകും. സ്ഥലത്താവുമ്പോഴും നമ്മൾ നല്ലതുപോലെ മുമ്പിലേക്ക് കയറി പോകുന്നത് മനസ്സിലാവും. ഓക്കെ, அതാണ് ஆக்காய். ஓகே, மெலது காய் மாத்திரம். ஓ, ஸ்னார்க்லிங் வந்து ஸ்விம்மிங் தெரியாதவங்க கூட செய்யலாமா? செய்யலாமே, ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. செய்யலாம். ஆனால் பயப்படுறதுக்கு ஜாக்கெட் கொடுப்போம். ஓகே, பயம் இல்லைன்னா ஜாக்கெட் இல்லாமல் செய்யலாம். பயம் இல்லைன்னா உங்களை ஓகேனா ஜாக்கெட் வேணாம். ஓகே, சேஃப்டியில் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல இங்கே? இல்லை, எதுவுமே இல்லை. நம்ம நல்லா பார்த்துருவோம். ஓகே, சூப்பர். உங்களோட சேஃப்டி தான் முக்கியம். நம்ம வந்து உண்மையாக சொன்னால் போதுங்க. உங்களுக்கு ஸ்விம்மிங் தெரியாதுன்னு சொல்லுங்கள், தெரியும்னு சொல்லுங்கள். பெட்டியை வந்து சீன் போட வேணான்றாங்க. உங்களுக்கு பயமாக இருந்துச்சுன்னா ஜாக்கெட் போட்டுங்க. இப்போ அந்த குழந்தை போட்டிருக்கு பார்த்தீங்களா, அந்த ஜாக்கெட் போட்டால் நீங்கள் நினச்சாலும் முழுக முடியாது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. இங்கே போட்டுக்கிட்டு அப்படியே நீங்கள் அழகாக சுற்றி வந்துக்கலாம் இந்த ஏரியாவில். சரிங்க, இப்போ நெக்ஸ்ட் லொக்கேஷன் நம்ம வந்து நேராக வண்டியில் ஏறி கிளம்ப வேண்டிதான். எப்பயுமே இந்த மாதிரி போட்டில் திரும்ப ஏறது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், பட் இந்த ஏணி பக்காவாக இருக்குங்க. செமையாக அப்படியே ஏறி மேலே வந்தாச்சு. இப்போ அப்படியே வண்டி எடுத்துகிட்டு ஆப்போசிட்டில் இருக்க தினக்கரை ஐலாண்ட் போக வேண்டியதான். ரெடியா? எங்கே ஐலாண்டை காணோம்? இந்த பக்கம் இருக்குங்க. அங்கிட்ட ஒரு வச்சுருக்காங்க பார்த்தீங்கன்னா, அவங்க எல்லாம் ஒரு தமிழ் ஃபேமிலி தான். பங்காரமில் ஸ்டே பண்ணியிருக்காங்களா, நல்லா இருக்கு அப்படின்றாங்க லொக்கேஷனு.
இங்கே ஆக்சுவலாக எல்லாருமே ஒரு ரொம்ப க்ளோஸான ஒரு ஃபேமிலி மாதிரி தாங்க பண்ணிக்கிறாங்க. கமர்ஷியலாக இங்கே எதுவுமே இல்லை. நான் சொல்கிறது எப்படி உங்களுக்கு புரியும்னு எனக்கு தெரியல. இந்த மாதிரி டூரிஸ்ட் டெஸ்டினேஷன்ஸ் இல்லாத லொக்கேஷன் வந்தீங்கன்னா, ஆமாம் இது இப்போது வரைக்கும் டூரிஸ்ட் டெஸ்டினேஷன் கிடையாது. இங்கே வரவங்களே இவங்க நல்லா பார்த்து அனுப்பிச்சிக்கிறாங்க. கமர்ஷியலாக எதுவுமே கிடையாதுங்க. ஸோ ஒரு மாதிரி அப்படியே ஃப்ரெண்ட்லியாக உங்களுக்கு பிடிச்ச நேரத்தை எல்லாம் செஞ்சுக்கிட்டு அந்த மாதிரி தான் இருக்குது உங்களுக்கு. தலைமை இப்போ என்ன பண்ணிகிட்டு இருக்காருன்னா வந்து கழுவிக்கிட்டு இருக்காரு. ஒருத்தர் யூஸ் பண்ணியிருப்பாங்களே எல்லாத்தையும் வந்து பேஸ்ட் போட்டு கழுவாங்க. அப்போ தான் அந்த கிளாரிட்டி பக்காவாக இருக்கும். ப்ளஸ் நம்ம வந்து உப்பு தண்ணில் கழுவுறதுனால யாரோட எச்சல் கிச்சலாக இருந்தாலும் அதெல்லாம் சானிடைஸ் ஆகிடும். ஸோ எந்த விதமான இன்ஃபெக்ஷன்லாம் உங்களுக்கு வராது. உப்பு தண்ணி தான் இருக்கிறதுலே வந்து ஒரு பெஸ்ட்டான சானிடைசர் அப்படின்னு நீங்கள் சொல்லலாம். எல்லாம் அப்படியே முடிக்கிட்டோம், நம்ம வந்து போகலாம். ஆக்சுவலாக நிறைய கப்பல் வந்துருக்குங்க. டூரிஸ்ட் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்காங்க டே பை டே, விச் இஸ் எ வெரி 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 குட் சைன் இன் லக்ஷதீப். இதுக்கு மேலே பேச்செலாம் கிடையாது, ஒன்லி பீச்சுன்ற மாதிரி லொக்கேஷனுக்கு வந்தாச்சுங்க. இதுக்கு மேலே நம்ம வந்து கோரல் கார்டனில் வந்து ஸ்னார்க்லிங் பண்ணி என்ஜாய் பண்ண போகிறோம். இங்கே இந்த கருப்பாக தெரியுது பார்த்தீங்களா, இதெல்லாம் தான் உங்களுக்கு வந்து கோரல்ஸ். டோனுக்கு மேலே கோரல்ஸ் இருக்கும். அதாவது அதுக்கு மேலே மீன் வருமா? அதுக்கு மேலே மீன் ஷெல்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகே ஓகே. ஒன் டைம் ஆகுது எல்லாருமே பார்த்துடணும். கண்டிப்பாக வேஸ்ட்டு தான். ஓகே, சத்தியமாக கோரல்ஸ்லாம் நீங்கள் பார்க்கலனா ஒரு வேஸ்ட்டுங்க. நம்ம ராமேஸ்வரம் பக்கம் கூட இருக்குது, பட் அங்கெல்லாம் அந்த அளவுக்கு ஒன்றும் டெவலப் ஆகலை. என்ன சொல்கிறது, இந்த அரேபியன் சீல இருக்கிற அளவு உங்களுக்கு பே ஆஃப் பெங்கால் கோரல்ஸ் வந்து கிடையாது. ஏன்னா சுனாமியில் நிறைய அழிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. அந்தமானில் கூட நிறைய இருந்துச்சு. பட் பே ஆஃப் பெங்கால் சுனாமியில் உங்களுக்கு ஏகப்பட்ட டிஸ்ட்ரக்ஷன் நடந்ததுனால இதுவாச்சு. பட் அரேபியன் சீல ஒன்றுமே பர்ஃபெக்டாக எல்லாமே இருக்குது உங்களுக்கு. இதாக இருக்குது பார்த்தீங்களா லொக்கேஷன் ஃபுல்லாக வேற மாதிரி. ப்ரோ எவ்வளோ டெப்த் இருக்கும்? 14 மீட்டர் வரை இருக்குது. ஃபுல் ஹைட்டட் ஆனால் 60 மீட்டர் வரை போவோம். அப்பா அவ்வளோவா? இப்போ தண்ணிக்குள்ளே நீங்கள் இறங்கி பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எவ்வளோ டெப்த் அப்படின்னு சொல்லிட்டு. ரைட்டு ஃபன் இருக்குடோ. இங்கே உங்களுக்கு ஆழம் பயங்கரமாக இருக்க தெரியுங்க. 14லேருந்து 16 மீட்டர் வரைக்கும் ஆழமாக. இங்கே நம்ம கைடு ஃபஸ்ட்டு குதிச்சிட்டு ஒரு லொக்கேஷன் பார்ப்பார் எங்கே நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து பர்த் பண்ணுவாங்க. இந்த ஏரியாவில் உங்களுக்கு நங்கூரம் போடுறன்றது அவ்வளோ ஈஸி கிடையாதுங்க. கொஞ்சம் கோரல்ஸ் மேலே போட்டுட்டாலும் ஒரு பெரிய லாஸ் அது. அதனால் வந்து எங்கே கோரல்ஸ் இல்லையோ கையில் பொறுமையாக எடுத்துகிட்டு போயிட்டு அங்கே தான் இந்த அங்கூரத்தை போடுவாங்க. சும்மா கண்ட மேனிக்கு தூக்கி விசிறி அடிக்க முடியாது இந்த ஏரியாவில் உங்களால். வா, எவ்வளோ நேச்சரை பாதுகாத்துக்கனால தான் நேச்சர் உங்களுக்கு திரும்ப கிஃப்ட் தருது. தேங்க்ஸ். போதும் தேங்க்ஸ். இங்கே போட்டில் வந்து எல்லோரும் வந்து ஒன்றுக்குள்ளே ஒன்றாயிட்டாங்க. நம்ம மட்டும் தான் வந்து இங்கே தனியாக வந்திருக்கோம். மிச்சதெல்லாம் வந்து ஃப்ரெண்ட்ஸ் இல்லைனா வந்து அவங்களோட ஆளுங்களோட வந்திருக்காங்களா. நம்ம மட்டும் கொஞ்சம் சைலண்ட்டாக சரியாக இருந்தோம். அவங்களே கூப்பிட்டு மிங்கிள் ஆகிக்கோங்க அப்படின்றாங்க. எப்பவுமே சோலோவாக போகிறதுன்றது கொஞ்சம் ஆக்வர்டான விஷயந்தான். அவங்க கூட சேர்ற வரைக்கும் பார்த்து பதுசாக போட்டு முடிச்சுட்டு இப்போ எல்லாம் கட்டிடுவாங்க, அவ்வளோதான். இந்த ஏரியாவில் பார்த்தீங்களா ஒரு கல்லை கூட கிடையாது. கோரல் எந்த டிஸ்டர்பன்ஸ் இல்லை. பக்காவாக லொக்கேஷன் பார்த்துட்டு தலைவன் அஃபிஷியலியும் உங்களுக்கு ஓப்பன் பண்ணுறாங்க. GoPro Hero 12 இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கிறது GoPro Hero 9. இது வந்து லேட்டஸ்ட். அதுதான் பிரச்சனை. இதில் என்னென்னா எக்கச்சக்க ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. இதிலலாம் ஜஸ்ட்டு நீங்கள் 2.7K போட்டு ஷூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். பட் இதில் வந்து ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஃப்ரேம் ரேட் அது இதுன்னு இருக்கா. அந்த செட்டிங்ஸ் நான் இது ட்ரை பண்ண ஒன்றுமே வரல. எது பண்ணாலும் கிளாரிட்டி எனக்கு பெஸ்ட்டாக இருக்கிற மாதிரியே தெரியல. அது நம்ம வந்து ஒழுங்கான செட்டிங்ஸ் வைக்கணும். ஸோ இப்போ நான் மாற்றுறேன், பார்த்துக்கலாம் எப்படி வந்து வருதுன்னு சொல்லிட்டு. நீங்களே சொல்லுங்கள் கிளாரிட்டி எப்படி இருக்குன்னு. கண்டிப்பாக இது இதோட பயங்கரமானதுங்க. பட் நம்ம ஒழுங்கான செட்டிங்ஸ் பண்ணணும். எல்லாமே இதில் வந்து மேனுவலாக நீங்கள் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆட்டோமேட்டிக் செட்டிங்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ குத்து மதிப்பாக கடவுள் மேலே பாரத்தை போட்டுட்டு ஒரு செட்டிங்ஸை வச்சுட்டு உங்களுக்கு இப்போ ஷூட்டிங் ஆரம்பிக்கிறேன். பார்ப்போம். த கேமரா சேஞ்ச் இன் 3, 2. த ஃபர்ஸ்ட் ஃப்ரேம் வித் GoPro Hero 12 எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லுங்கள் மக்களே. எனக்கே தெரில, செட்டிங்ஸ் எதுவுமே பார்க்கல. நேராக எடுத்துகிட்டு வந்து விளாக ஆரம்பிச்சிருக்கோம். நல்லாயிருக்கும்னு நம்புகிறேன். செம்மையான கேமரா தான், பட் நம்ம ஒழுங்காக அதை செட் பண்ணணும். சரி, தண்ணி உள்ளே போயிடுவோமா? செம்ம எக்ஸைட்டிங்காக இருக்க போகுது. தட் இஸ் ஃபார் ஷுவர். நீ யாராக இருந்தாலும் ஜாக்கெட்டை போடுறான் முதல்ல அப்படின்ட்டாங்க. ஏன்னா இந்த ஏரியாவில் உங்களுக்கு டெப்த் அதிகம்ல, அவங்க சேஃப்டிக்காக அவங்க சொல்கிறாங்க. ஜாக்கெட் போட்டாச்சு, கீழே இறங்குவோம். ஜாக்கெட் போட்டால் நம்மளுக்கு நல்லதுங்க. நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. சும்மா அப்படியே நின்னா மட்டும் போதும், அதுவே உங்களை ஜாலியாக பார்த்துக்கும். அப்போ உப்புங்க, கடல் நீர் உப்பு இல்லாமல் சாமையான ஆழத்தில் மதிக்கிட்டு இருக்கோம். கீழே பார்க்குறீங்களா? ஃபர்ஸ்ட் டே GoPro Hero 12 கோயிங் இன்சைட் வாட்டர். ரெடி? 1, 2, 3.
மாஸ்க விட எப்பயுமே முதல் தடவை கேமரா உள்ள இருக்கும் கொஞ்சம் பயமா தாங்க இருக்கும். அப்படிதான் எனக்கும் இருக்கு. சரி இப்போ ஒழுங்கா இருக்கும். ரெடி 1 2 இல்ல பச்சை ஆதான் கூறல் சரி ஓகே கிளம்பிட்டு ஓகே போலாமா போலாம் ரெடி ரெடி போலாம் ரைட் போலாம் அவங்களே உள்ள கைப்பிச்சு கூட்டு போவாங்க அடிக்க வந்து டீசல் அவசியம் இல்லை ரெடி நான் அப்படியே வந்து இது போட்டுக்கிறேன் உள்ள பார்ப்போம் எப்படி இருக்குன்னு அப்பா சரியா இதுதான் ஆக்சுவல் கோரல் உங்களுக்கு இது நம்ம எடுக்கக்கூடாது அதாவது எடுத்துகிட்டு வெளில போகக்கூடாது கடல் சர்ஃபேஸில் இங்கே வச்சு பார்த்துக்கலாம் இதை இதெல்லாம் வெள்ளடிக்க இங்கேருந்து எடுத்துகிட்டு போனீங்கன்னா அது பெரிய அஃபென்ஸ் உங்களை வந்து போலீஸ் கூட பிடிக்கலாம் ஸோ மறுபடியும் அழகாக உள்ளே வச்சுருக்கோம் பியூட்டிஃபுல் கோரல் பிரபலமாக இருக்குது லொக்கேஷனு எப்படி இருக்கு சூப்பர் சூப்பர் நல்லா ஆடலாம் அந்த பக்கம் நாம இப்போ ஸ்டோனுக்கு மேலே இருக்கோம் ஓகே ஓகே பெரிய ஒரு ஸ்டோனுக்கு மேலே தான் ஒரு சின்ன மலை மாதிரி இருக்கு அந்த லொக்கேஷனில் இருக்கோம் நம்ம அந்த பக்கம் இந்த பக்கம் சரியான ஆழம் வாங்க அடுத்த லொக்கேஷன் போவோம் நம்ம தரமாக இருந்துச்சுல ஃபுல்லாக சுற்றிட்டு வந்தாச்சு இந்த மாதிரி மழை போயிட்டு வந்து வாயை கொப்பளிக்கணுங்க சரியான உப்பு இல்லை இல்லை வாயில் லைட்டாக வெள்ளம் போச்சு சம உப்பு இல்லை கடல் தண்ணி உப்பு இல்லாமல் இனிக்குமா அந்த குழந்தை இருக்கு வேற மாதிரிங்க அவங்க சைஸு கூட மாஸ்க் இருக்கா அவங்களுக்கு கூட ஒரு மாஸ்க் இருக்குது அது வந்து அழகாக உள்ளே போயிட்டு பயமே இல்லாமல் அவ்வளோ ஆழத்தில் சுற்றிட்டு வருது ஸோ நீங்கள் யாராவது ஸ்னார்க்லிங்லாம் பயந்தீங்கன்னா இதோட ஒரு பெரிய அசிங்கமாக வருதுன்னு அந்த குட்டி குழந்தை போயிட்டு வருது
சரி சூப்பர் சொல்லிட்டு நல்லா இருந்துச்சா? குட். டயர்ட் ஆயிட்டாலோ? என்ன தெரியுமா போயிட்டு வருது. நான் ரிட்டர்ன் வரும்போது பார்த்தா அது ஒரு குட்டியோண்டு லைஃப் ஜாக்கெட் போட்டுக்கிட்டு மாஸ்க் போட்டுக்கிட்டு இந்த ஆழத்தில் போயிட்டு வருது. சான்ஸே இல்லைங்க, வேற மாதிரி தான். நம்ம ஃப்ரெண்டுங்க இருக்காருங்க, நல்லா தமிழே பேசுகிறார். ஸோ இவர்கிட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இங்கே ஸ்கூல் காலேஜில் எப்படி, அகட்டியில் என்னென்ன இருக்குது உங்களுக்கு வசதி? அகத்தியில் +2 வரையும் தான் இருக்குது. ஸ்கூல் +2 வரைக்கும் இருக்குது. +2 வரை இருக்குது. ஆனால் காலேஜ் போகணுன்னா வெளிநாட்டில் போகணும். கேரளாவில் இல்லை ஆந்திராவில், கடமத் ஐலண்டில், கவரத்தி ஐலண்டில் போகணும். அதாவது லட்சத்தீவில் எந்தெந்த ஐலாண்டில் இருக்குது காலேஜ்? லட்சத்தீவு கடமத்தில் இருக்குது, கடமத்தில், கவரத்தியில் இருக்குது, ஆந்திரோத் ஐலண்டில் இருக்குது. ஆண்ட்ரோத்தில் இருக்குது. இங்கே அகட்டியில் காலேஜ் கிடையாது, பட் ஸ்கூல் இருக்குது உங்களுக்கு. ஸ்கூல் இருக்குது. ஓகே ஓகே. இப்போ காலேஜ்னா எப்படி உங்களுக்கு இன்ஜினியரிங்லாம் இருக்கா இங்கே? இல்லை இல்லை இல்லை, டிடிசி காலேஜ் தான் இருக்குது. டிடிசினா கவர்மெண்ட் இது? அது கவர்மெண்டோட ஆர்ட்ஸ் மாதிரி தான் படிச்சுக்க முடியும். ஸோ இன்ஜினியரிங் படிக்கணும்னா கேரளாக்கு தான் போய் ஆகணுமா? அதுவும் காசு இருந்தால் போவோம், இல்லைன்னா காசு இருந்தால் போக முடியும், இல்லைன்னா போக முடியாது. வரை படிச்சுட்டு படத்தை க்ளோஸ் பண்ணிவிடுவாங்க. கவர்மெண்ட் எப்படியாவது ஸ்பான்சர் பண்ணுவாங்கல்ல? அப்படி எதுவும் இல்லை. சரி சரி சரி. இங்கே ஆஸ்பத்திரி வசதியில் எப்படின்னா உங்களுக்கு? ஹாஸ்பிட்டலு நல்லா பெரிய ஹாஸ்பிட்டல் இருக்குது, ஆனால் ஃபெசிலிட்டி எதுவுமே இல்லை. டாக்டர் கூட இல்லை. ஒரு ஓர்த்தோ, பின்னர் கைனக், அவ்வளோதான். சின்ன குழந்தைங்களோட டாக்டர் இருக்குது, பின்ன யாருமே இல்லை. பட் முன்னாடி இருந்துச்சு. முன்னாடி இருந்துச்சு, பிபிபி மாடல் ஹாஸ்பிட்டல் இருந்துச்சு. ஓகே ஓகே. இப்போ அது எதுவுமே இல்லை. இங்கே ஆனால் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டல்லாம் கிடையாது, கவர்மெண்ட் மட்டும்தானே? கவர்மெண்ட் மட்டும்தான். ஸ்கூலு வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் மட்டும்தான். கவர்மெண்ட் ஸ்கூல் அது எல்லாம் ஃப்ரீ தானே உங்களுக்கு? காசு எதுவும் கிடையாது? காசு எதுவும் வேணாம். ஸோ இங்கே காசு எதுவும் கிடையாது, பட் இப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து அப்படி இப்படின்னு இருக்குங்க. பட் கூடிய சீக்கிரம் எல்லாம் பக்காவாகிடும் நம்புவோம். ஓகே, பை.